ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தோட, அதாவது தொழிற்சாலைகள் வளர்ச்சியினுடைய பார்ட் 3 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். அதோட கண்டினியூஷனாக தான் நமக்கு இது இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது எதை சார்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் தான். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறத நாம் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நமக்கு உருவாக்கப்பட்ட பாலிசிஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேபிட்டலிசம்ங்கிற எக்கானமியில தான் இந்தியாவினுடைய டோட்டல் சிஸ்டமுமே ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னு பார்க்கப்பட்டது. அப்போ கேபிட்டலிசத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் தான் அல்லது எக்கனாமிக் பேட்டர்ன் தான் நம்ம சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பாருங்க 1948 நமக்கு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இதன் அடிப்படையில் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1948 நடைமுறைப்படுத்தின இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது தான் நம்ம கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியிலிருந்து மிக்சட் எக்கானமி, அதாவது கலப்பு பொருளாதாரமாக நம்ம மாற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஸோ மிக்சட் எக்கானமினா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே நம்ம மிக்சட் எக்கானமியாக மாறுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? பட் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எதில் இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுல தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்த திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஸோ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 1951 இருந்து 2017 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 12 5 இயர் பிளான்ஸ் ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இதற்கு இன்டர்மீடியேட்டில் தான் 2014 நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும், நம்மளுடைய திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது கலைக்கப்பட்டு அது என்னவாக மாறி இருக்கும், நிதி ஆயோக் அப்படிங்கிறதாக மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கும் 5 இயர் பிளானுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டோம், 1948 we have announced the first industrial policy அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்தது நம்மளோட ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட பீரியட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1951 to 1956. சரிங்களா? ஸோ செகண்ட் 5 இயர் பிளான் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் 5 இயர் பிளானினுடைய அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசியாக நமக்கு அப்ஜெக்டிவாக என்ன பண்ணப்பட்டது, நம்மளோட செகண்ட் 5 இயர் பிளானினுடைய அப்ஜெக்டிவே இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த செகண்ட் 5 இயர் பிளானில் தான் நம்ம என்ன பண்ணப்பட்டது, நிறைய டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை நம்ம கொண்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம், ரயில் இன்ஜின் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருப்போம், அதே மாதிரி ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் 5 இயர் பிளானில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானினுடைய எண்டிங்கில் தான் கிட்டத்தட்ட நமக்கு 5 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் நமக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மிக முக்கியமான ஒரு பேஸாக அமைஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் 5 இயர் பிளான் தான் நமக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லப்படுது, செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, செகண்ட் தொழிற்கொள்கை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது 1956. அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஹேஸ் எண்டட் ஃப்ரம் த இயர் 1951 to 1956. தென் செகண்ட் 5 இயர் பிளானோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1956 to 1961. அப்போ இந்த 1956 நமக்கு இரண்டாவது 5 ஆண்டு திட்டம்னு சொல்லப்படுது. இந்த செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் தான் நமக்கு என்ன சொல்லப்பட்டது, இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நமக்கு 1948 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நமக்கு 1956 நம்மளோட செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, 5 ஆண்டுகள் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நமக்கு 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. தென் we move on to the 1973 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 97 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இந்த 3 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டினுடைய ரெப்ரஸன்டேஷனாக தான் இருந்திருக்கும் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1977ங்க. ஸோ இந்த 1977 ஏன் இம்பார்ட்டண்ட்டான பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜனதா பார்ட்டியால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியாக இருக்கும். அப்போ காங்கிரஸ் மட்டும்தான் மத்திய அரசாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜனதா அரசுன்னு ஒன்று உருவாகி இந்த ஜனதா பார்ட்டி என்ன பண்ணுது, 1977 நமக்கு அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதன் அடிப்படையில் they had a plan to announce the new industrial policy in the year 1977. But soon after என்னாச்சு, நமக்கு
அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ஆட்சியை இழந்துட்ட காரணத்தினால அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 1980 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அகைன் த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் பை இந்திரா காந்தி அப்படின்னு பார்க்கலாம். சரியா? தென் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த 1991 இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி தான் it has created the revolutionary changes in the economic system of India அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ இதற்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் that has created to improve the employment opportunities and to balance the Indian economic system when compared to the agriculture and other occupation with the primary sector அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ பிரைமரி செக்டாரை தாண்டி இருந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷனையும் நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்த காரணத்தினால தான் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி திஸ் எல்பிஜி வாஸ் கிரியேட்டட் த மேஜர் இம்பாக்ட் இன் த இந்தியன் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 1951 கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் 12 5 இயர் பிளான்ஸ் போயிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் பீரியட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 17ஆவது போயிருக்கணும். அதாவது 12 5 இயர் பிளான்ஸ் போயிருக்குது, நமக்கு மினிமம் ஒரு 15 பிளான்ஸாவது போயிருக்கணும் இல்லைங்களா? பட் என்ன ரீசன்னால இது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள். இப்போ 66 to 69 பார்த்தீங்க அப்படின்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருப்பாங்க. தென் 78 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ரோலிங் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. தென் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 1990 to 1991 அண்ட் 1991 to 1992 இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனுவல் பிளான்ஸாக நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு வருஷம், இங்கே ஒரு 3 வருஷம், ஒரு 6 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த பீரியடில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். பட் when you go for the after the introduction of LPG, there was no problem in the implementation of 5 year plans during the period 1992 to till the end of the planning commission. அப்போ 1992 முதல் 2014 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 year plan இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜியினுடைய இம்பாக்ட் தான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் நாம் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு இண்டஸ்ட்ரீஸினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தே ஹவ் கிரியேட்டட் ஆர் டிக்ளேர்ட் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆன் 6th April 1948. இந்த டேட் ரொம்ப முக்கியமானது, 6th April 1948. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய அப்ஜெக்டிவ் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we are going to create the mixed economy. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இந்த விஷயங்கள், ஷார்ட்டாக பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ மிக்சட் எக்கானமி இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவாக இருந்துச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு பீரியட் சொன்னோம்னா 6th April 1948 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்தியா வாஸ் ஒர்க்கிங் அண்டர் த மிக்சட் எக்கானமி அப்படின்னு ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கிரியேட் பண்ணதன் வாயிலாக என்ன மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை தே ஹவ் குரூப்ட் இன்டு 4 மேஜர் கேட்டகரிஸ். ஒன் இஸ் த பப்ளிக் செக்டர், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது மூலத்தொழில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம் பிரைவேட் செக்டாருங்க. அப்போ பொது மற்றும் தனியார் துறைகள், இதுவும் சில முக்கியமான தொழில்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார், அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் நிறுவனங்கள். அப்போ பிரைவேட் கண்ட்ரோலுக்கே எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியாது, நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ ப்ரைவேட்டுனாலே நமக்கு என்ன பண்ணப்படுது, சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான், அது என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். தென் 4th மேஜர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ்ங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட 4 டைப்ஸில் நம்ம 4 குரூப்ஸாக என்ன பண்ணப்பட்டிருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் கிளாசிஃபைட் இன் த டியூரிங் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு பார்க்கலாம். அப்போ திஸ் பாலிசி endeavored to protect the cottage and small scale industries. அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இன்னைக்கு இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கக்கூடிய எல்லாமே முன் காலகட்டங்களில்
ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக தாங்க இருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இருந்து தான் என்ன இருக்குது, நமக்கு லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குது. அப்போ இந்த குடிசை தொழில்கள், அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனுடைய எவல்யூஷனரி சேஞ்சஸ் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஏன்னா நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு போடக்கூடாது. ஏன்னா அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் அது பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தே ஹவ் மோட்டிவேட்டட் த காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த எந்த விஷயங்களுக்குமே நம்மளுடைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணல, எந்த விதமான முயற்சிகளையுமே மேற்கொள்ள அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து என்ன ஆகணும், ஃபர்தராக நமக்கு ப்ரொடெக்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்மளோட 5 இயர் பிளான்ஸை வச்சே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, சார் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பிளான்ட் எக்கானமி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1938 ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. தென் 1940 பார்த்தீங்கன்னா பாம்பே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான பிளான் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குங்க. அப்போ இதெல்லாம் தான் என்னாச்சு, நமக்கு பேஸான ஒரு விஷயமாக இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி 1944 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்.என். அகர்வாலுடைய காந்திய திட்டம்ங்க. சரியா? அடுத்தது எம்.என். ராயினுடைய மக்கள் திட்டம். தென் ஃபைனலாக 1950 பார்த்தீங்கன்னா ஜே.பி. நாராயணனுடைய சர்வோதய திட்டம். அப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்கனாமிக் பிளானிங்கான விஷயங்கள் நிறைய எக்கனாமிஸ்டாலையும் நம்மளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னாலையும் நமக்கு கொடுக்கப்பட்டதன்படி நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேஸான இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதிக அளவில் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அவங்களுடைய க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமிக் எந்த விதத்துலையும் என்னக்கூடாது, பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதனால தே ஹவ் கிரியேட்டட் அண்ட் என்டெவர்ட் த protection of the cottage and small scale industries during the first industrial policy அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் had a virtual monopoly in railroads and exclusive rights to development மினரல்ஸ், அயன், ஓர் எக்ஸெட்ரா. அப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா, சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம யார் கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு. அப்போ அவங்களுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி தான் டோட்டல் இன்வால்மெண்ட்டுமே இருந்துச்சே தவிர ப்ரைவேட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரயில் ரோட்ஸ் ஆகட்டும் அல்லது நம்மளோட மினரல்ஸ் கிடைக்கிறதுக்காகட்டும் அயன் ஓர் கிடைக்கிறதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ரைவேட் என்ன பண்ணல, டிபெண்டன்சியாக கொண்டே போகல. ஸோ தட் பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்டர் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? அதை தான் நம்ம மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த விஷயங்கள் எப்போதுமே இட் டு நாட் ஹேண்ட் ஓவர் டு த பிரைவேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் அந்த காலகட்டங்களில் தே ஹவ் என்கரேஜ் த ஃபாரின் கேபிட்டல் ஃபார் த இண்டஸ்ட்ரியலைசேஷன். பட் கவர்மெண்ட் ஹேட் அ வெரி குட் ஐடியா தட் கண்ட்ரோல் ஷுட் நாட் பி கிவன் டு த ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் அதர் பர்சன்ஸ் அப்படிங்கிறதுல அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ என்ன மாதிரியான முதலீடுகளை நம்ம போட்டாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து நமக்கு முதலீடுகள் வரதை நம்ம என்கரேஜ் பண்ணாலும் அதனுடைய ஃபுல் கண்ட்ரோலும் யார்கிட்ட தான் இருக்கணும், இட் ஷுட் பி அட் த இண்டியன்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறதுல அந்த பாலிசி ஃப்ரேம் பண்ண எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் பப்ளிக் செக்டார் என்ன பண்ணப்பட்டது, நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக் செக்டாருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், அதே மாதிரி நம்மளோட வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டது, அதனுடைய ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் ரயில்வே போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல்லே எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு வரைக்குமே இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இட் பிளேட் அ மேஜர் ரோல் இன் த எக்கனாமிக் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதிகப்படியான ஒரு மூலப்பொருட்களை மூலமாக இந்தியாவில் பல விஷயங்கள் உருவாகுவதற்கு இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஷிப் பில்டிங்னு சொல்லிட்டு நம்மளுடைய முழு கட்டுப்பாடுகளுமே நமக்கு கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்துச்சு. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இருந்துச்சோ தட் வாஸ் ஹேண்டட் டு த பிரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் த கோஆபரேட்டிவ். ஸோ இதை தாண்டி இருந்த நிறைய விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டது, பிரைவேட்டுக்கும் கோஆபரேட்டிவ்ஸ்க்கும் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த பவர் ஆஃப் த
ஆட்டானமி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்குது. அப்போ முக்கியமான சில துறைகள் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, அதன் மூலிமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதனுடைய சப்போர்ட், அதனுடைய நேச்சர் ஆஃப் த ஒர்க் எல்லாமே பப்ளிக் செக்டார் யூனிட்ஸாக கொடுக்கப்பட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணப்பட்டது, ப்ரைவேட் என்டர்பிரைசஸாக கொடுக்கப்பட்டதுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. ஸோ நமக்கு ஏற்கனவே சொன்னது தான். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மிக்சட் எக்கானமி. ஸோ மிக்சட் எக்கானமி இன் த சென்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் கிரியேட்டட் அந்த 1948 அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் பாலிசிஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆர் அனௌன்ஸ்ட் இன் த இயர் 1956. அப்போ கிட்டத்தட்ட 1948 நாம் என்ன மாதிரியான ஒரு தொழிற்சாலைகள் வளர்ச்சி இருந்துச்சோ அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டது 1956 ஒரு ரோல் மாடலாக அமைஞ்சுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், we have converted into a socialistic pattern அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் a new industrial policy formulated in the year 1956. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் செகண்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948, தென் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா 1956ங்க. ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வேர் கேட்டகரைஸ்ட் இன்டு 3 மேஜர் டைப்ஸ். ஸோ என்னன்னு பாருங்க, கண்ட்ரோல் ஃபுல்லாக பை த ஸ்டேட். அப்போ எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணப்படுது, முழுக்க முழுக்க அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நிறுவனங்களை கொண்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசும் தனியாரும், அதாவது பிரைவேட் அண்ட் ஸ்டேட். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, சில விஷயங்களை ப்ரைவேட்டுக்கே நம்ம கொடுத்துட்றதுங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ் தான் நமக்கு 1956 கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கும் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கும் இருந்த மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் கேட்டகரைசேஷன் பண்ணப்பட்டது. பட் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ இண்டஸ்ட்ரீஸை கிரியேட் பண்ணுற பார்த்தீங்களா, ஸோ அதை ப்ரைவேட்டினுடைய கட்டுப்பாட்டில் சில விஷயங்களை கொண்டு வரதுக்காகவும் அவங்களால பண்ண முடிகிற விஷயங்களை ப்ரைவேட்டே பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் கவர்மெண்ட்டே எடுத்து அண்டர்டேக் பண்ணுற மாதிரியும் தான் ப்ராசஸே நமக்கு உருவாக்கப்பட்டதுங்க. ஸோ பிரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை தொழிற்சாலை இருப்பாளுங்க. மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, சில விஷயங்களில் தனியார் துறையினுடைய தொழிற்சாலைகளும் என்ன பண்ணப்பட்டது, ஊக்கப்படுத்தப்பட்டது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணப்பட்டது, அந்த டைமில் பிரைவேட் செக்டார்ஸும் என்ன பண்ணப்பட்டது, என்கரேஜ் பண்ணப்பட்டது. அப்போ இதில் டிரான்ஸ்போர்ட், பவர் செக்டார் அண்ட் அதர் சர்வீசஸ். அப்போ போக்குவரத்து, ஆற்றல் துறை மற்றும் பிற சேவைகளுக்காக என்ன பண்ணப்பட்டது, நமக்கு பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறது ஊக்குவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஆல்சோ என்கரேஜ்டு பை த ஸ்டேட். அப்போ நம்மக்கிட்ட இருந்த ஒரு விஷயம்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இதுதாங்க நம்ம பிரிட்டிஷ் காலத்திலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாக இருந்துச்சு. ஏன்னா இதனுடைய அவுட்புட் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நடைமுறையில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ரூரல் எக்கானமியில் இன்றைக்குமே இந்த மாதிரியான காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா சிவகாசியில் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட டேர்ன் ஓவர்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய குடிசை தொழிலாக கூட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆகும், லார்ஜ் ஸ்கேல் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கானமியாகவும் நமக்கு இந்த சிவகாசி கிராக்கர்ஸ் இருக்குதுன்னா முன் காலகட்டங்களில் இந்த மாதிரியான பீரியட்லலாம் 5 இயர் பிளான்ஸ் ஆகட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த பீரியட் ஆகட்டும், அந்த டைம்லலாம் அங்கே இருந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான அளவில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அதனுடைய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும். பட் அதனுடைய டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னாச்சு, நமக்கு அதிகமானுச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் விட்டுறாமல் நம்ம காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸையும் விட்டுறாமல் ஸ்டேட் என்ன பண்ணுது, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை உருவாக்குனுச்சுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது தான் எல்லா ஸ்டேஜஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட், அதாவது எல்லா ரீஜியன்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரி கிரியேட் ஆகி தட் டெவலப்மெண்ட் ஷுட் ரீச் ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அப்போ நம்ம நாட்டில் வாழக்கூடிய மொத்த மக்களுக்கும் என்ன ஆகணும், அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1977ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
ஜனதா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தே ஹவ் அனௌன்ஸ்டு நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண இண்டஸ்ட்ரியல் பாலிசியினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக சொன்ன சிறு தொழில்கள் துறை, குறு தொழில்கள் துறை, குடிசை தொழில், சிறு தொழில்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் அப்படின்னா முன்னாடி இருந்தது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இருந்ததை தே ஹாவ் செப்பரேட்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் அதில் வர காட்டேஜ், ஹவுஸ் ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸ், டைனி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ கிட்டத்தட்ட இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காந்திய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிற வகையில் கிராமப்புறங்களிலுடைய ஸ்மால் ஸ்கேலை அதிகப்படுத்தணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஜனதா கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டதுங்க. அப்படி அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், we can able to create the or generating the employment. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கான வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் என்ன பண்ணப்பட்டது, நமக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் சில பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கையில் நம்மளுடைய தொழில்கள், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்கள் போய் கண்டிப்பாக என்ன ஆகிடக்கூடாது, டம்ப் ஆகிடக்கூடாது. அப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ப்ரைவேட் சேர்ந்து பண்ணலாம், பட் முழுக்க முழுக்க என்ன ஆகிடக்கூடாது, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுனுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஆகிடக்கூடாது, போயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்த போதும் அதனுடைய புதிய தொழில்கள் தொடங்க என்ன பண்ணுச்சு, ஜனதா கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. பட் என்னாச்சு, வெரி சூன் நமக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்சியை இழந்துட்ட காரணத்தினால இந்த கொள்கை என்ன பண்ண முடியல, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்போ 1948 பாலிசி அண்ட் 1956 பாலிசி, தென் 1977 பாலிசி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதில் அந்த 1956 பாலிசி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பப்ளிக் செக்டாரோட டாமினன்ட் ரோல், அதாவது கிரியேஷன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் த பப்ளிக் செக்டார் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே அந்த டைம் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இட் கிவன் த டாமினன்ட் ரோல் டு த பப்ளிக் செக்டார். அதே டைமில் ப்ரைவேட் செக்டாருக்கும் என்ன பண்ணப்பட்டது, ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை நமக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாகவும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸாகவும் நிறைய விஷயங்களை உருவாக்குனுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக போயிடக்கூடாது, ப்ரைவேட்டினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி நிறுவனங்களோட ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, தே ஹவ் கிரியேட்டட் த டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் சப்சிடிஸ் அப்படிங்கிறத கொடுத்தும் என்ன பண்ணுச்சு, இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுங்க. சரியா? ஸோ அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கவர்மெண்ட்டினுடைய ஃபாரின் கேபிட்டல் ப்ராக்ரஸ் என்ன பண்ணப்பட்டது, நிறைய இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் புரிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அகைன் 1980 அனதர் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை த காங்கிரஸ் கவர்மெண்ட் இன் ஜூலை 1980. சரிங்களா? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் 1969 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். தென் இந்த இயர் 1980 அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 6 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ பேங்க்ஸ் நேஷனலைசேஷனுக்கும் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வி நீட் அ மோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ இந்த நேஷனலைசேஷனுடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கும் இந்த பாலிசிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ 1956 நமக்கு கிடைச்ச க்ரோத் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து தான் என்ன பண்ணப்பட்டது, 1980 இந்த சேம் திங் வாஸ் ப்ரொபோஸ்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த பப்ளிக் செக்டார் நம்ம என்ன பண்ணோம், இதை அதிகமான ஒரு முயற்சியோட 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசி நமக்கு கிரியேட் பண்ணப்பட்டது. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டகிரேட்டடான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி நியூக்ளியஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறதும் என்ன பண்ணப்பட்டது, அந்த காலகட்டத்தில் பின்தங்கிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டது, அணுமின் நிலையங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து நியூக்ளியர் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இன்டகிரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணப்பட்டது, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரப்பட்டதுங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம க்ரோத் ரீதியான விஷயங்களை இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக எல்லா இடத்துலையும் அந்த பேலன்சிங்காக தான் என்ன பண்ணப்படுது, நிறைய இடங்கள்ல அது கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ணப்படுது, இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுதுங்க. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம முன்னாடி பார்த்த 2 பாலிசிஸ்லையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸும் நம்மளோட காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி
மாதிரி தான் இந்த பாலிசிஸ்லையும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, சில டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நாம ஃபாஸ்டான அவுட்புட் கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்காக என்ன மாதிரியான மோட்டிவேஷன்லாம் நமக்கு தேவைப்படுது, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதுக்கான ட்ரைனிங் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நமக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்கனாமிக் ஃபெடரலிசம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. பொருளாதார கூட்டாட்சி அப்படிங்கிறத கொண்டு வருதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான நோக்கமாக அந்த காலகட்டங்களில் பார்க்கப்பட்டதுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1980 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுக்க லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது லிபரலைஸ்டு லைசன்சிங் பாலிசி அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ நிறைய பெரிய தொழில்களை விடுவிப்பது தான் என்ன பண்ணப்பட்டது அந்த காலகட்டத்தில் நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இப்படி கிரியேட் பண்ண அந்த தாராள கொள்கை தான் லிபரலைஸ்டு லைசன்சிங் பாலிசிங்கிறது. கிட்டத்தட்ட அந்த MRTP அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி ஃபெரா இந்த விஷயத்தையும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இதுவும் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, பெரும் பிடியிலிருந்து தேர் வேர் மேட் ஃப்ரீ ஃப்ரம் த MRTP அண்ட் ஃபெரா ஆக்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பாதிப்புக்கு அடைஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணப்பட்டது, அவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, they have delicensed the industries were located in the areas that were declared as backward. ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது அவங்க பின்தங்கிய பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுது, புதிய தொழில் தொடங்குவதற்காக உரிமங்களிலிருந்து என்ன பண்ணப்பட்டது, முழு விலக்கு அளிக்கப்பட்டது. அப்போ இதன் மூலிமா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேக்வர்ட் ரீஜியன்ஸ்க்கு போயிட்டு அவங்க அந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் பொழுது அந்த ஏரியாவினுடைய க்ரோத் அப்படிங்கிறதும் நமக்கு நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே டைமில் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, ப்ராட்பேண்டிங் அப்படிங்கிறதும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஆஃப்டர் 1980. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்பொழுது தான் நம்மளோட லிமிட் ஆஃப் த கம்பெனிஸினுடைய அசல்ட் த்ரெஷ்ஹோல்டு அசல்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மூல சொத்து வரம்பு அப்படிங்கிறது 20 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. என்னாச்சு, நமக்கு 100 கோடியாக அதிகரிக்கப்பட்டது. இதனால கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 56 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ், அதாவது கட்டாய உரிமம் பெறும் நிறுவனங்களாக இருந்து என்ன பண்ணப்பட்டது, 56 பெரு நிறுவனங்கள் என்னாச்சு 26ஆக குறைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 1980 இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ்ல இருந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ரிமைனிங் கண்டென்ட் will be discussed in the upcoming videos. Thank you.